ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஹல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நான் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 4 டம்ளர் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு போட்டுட்டு அது கூட 1 டம்ளர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த கட்டி படாமல் நல்லா கரைச்சி விட்டுறணும். கோதுமை மாவை நல்லா சலித்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த கட்டி படாமல் வரும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 4 டம்ளர் வாட்டர் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிப்படாமல் எடுத்துக்கணும். அடுத்து இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 3 டம்ளர் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொன்னிறமாக வரணுன்றது அவசியம் கிடையாது. மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கோதுமை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கட்டி பட்டுரும். இல்லைன்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கட்டி பட்டுரும். ஸோ கட்டிப்படாத அளவுக்கு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு கிண்டுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு அல்வா. ஸோ நான் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கனால 2.5 டம்ளர் இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும். 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் 1/2 டம்ளர் மட்டும் நான் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு கலர் கொடுக்கும். ஸோ நான் இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த சுகரை மெல்ட் பண்ணி நம்ம சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். பாருங்கள், நான் பேன் வச்சு நான் 1/2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா நம்ம அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்ல ஒரு பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டு தான் இருக்கணும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்க அப்படின்னா 2 டம்ளரில் 1 டம்ளர் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 கலந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அல்வா வாயில் வைக்கும்போதே அப்படியே கரைஞ்சி நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், புது டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்க அந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே நமக்கு ஒரு கலர் கிடச்சிச்சு, ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் நம்ம இதுக்கு ஆட் பண்ண தேவை கிடையாது. சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நமக்கு அல்வா கலர் வந்துடுச்சு பாருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு நான் 1/2 டம்ளர் நெய் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து கொஞ்சமாக நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கோதுமை அல்வா அந்த ஃப்ளேவரே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்படியே பாக்கி நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அல்வா எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த பேனில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டான அல்வா கிடைக்கும், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அந்த டிஷ்ஷில் நான் ஒட்டாமல் வரணும் நமக்கு அல்வா. அப்போ தான் கரெக்டான பதம். நம்ம எவ்வளோக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோமோ, கிண்டி விடுறோமோ, அந்தளவுக்கு நமக்கு அல்வா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், அந்த டிஷ்ஷில் ஒட்டவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். 1 டம்ளர் கோதுமை மாவு கிடைச்சா போதும், 2 டம்ளர் சுகர் இருந்தால் போதும். ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அல்வா செஞ்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு வரும்போது தான் கரெக்டான அளவு அல்வா ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் பேனில். சுட சுட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வாவை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும்னு நமக்கு தோணும். ஸோ நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.